உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். 1 கொரிந்தியர் 3:7 தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்று கொடுத்த இந்த வசனத்தின்படியே பராக்கிரமுடைய தெய்வம், விளையச் செய்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். ஆம், 2 விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை பயிரிட்டு வந்தனர். அவர்கள் தினந்தோறும் தண்ணீர் பாய்ச்சுவது, உரம் போடுவது, இதில் அநேக கவனம் செலுத்தி வந்தனர். ஒரு விவசாயியோ கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்திலே, அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு கனம் செலுத்துவது, மகிமை செலுத்துவது, இது எல்லாவற்றிலும் உண்மையாயிருந்தான். அதே சமயத்தில் தன்னுடைய நிலத்திலும் கவனமாயிருந்தான். இன்னொரு விவசாயியோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ, அவருக்கு கனம் செலுத்துவதிலோ சற்றே குறைவுள்ளவனாயிருந்து அவனுடைய நிலத்திலே மாத்திரம் கவனம் செலுத்தி வந்தான். சில நாட்கள் கழிந்தது. விதைகள் வளர்ந்தன, செடிகள் வளர்ந்தன. கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தரை தேடின மனிதனுடைய நிலமோ அதிக பலனை கொடுத்தது, அதிக விளைச்சலை கொடுத்தது. கர்த்தரை கனம் பண்ணாத மனிதனுடைய விவசாயத்தின் விதைகளோ பலன் இல்லாமல் செத்த நிலைமையில இருந்தது. காரணம், அவன் வைத்ததான உரத்திலே சில காரியங்கள் அதிலே சரியாய் இல்லாததினால் அந்த நிலத்தின் பலனை அவன் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, 2 விவசாயிகளும் தண்ணீர் பாய்ச்சினார்கள், உரம் வைத்தார்கள். ஆனால் அதற்குரிய பலனை கொடுக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை கர்த்தருக்கு கனத்தை செலுத்தாத விவசாயிக்கோ புரியாமல் இருந்தது. கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையையும் ஒவ்வொரு நாளும் செலுத்தி வந்ததான இன்னொரு விவசாயி நன்கு அறிந்திருந்தான். அவனுடைய நிலத்தின் பலனை அவன் சம்பூரணமாய் பெற்றுக்கொண்டான். ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் படுகிற பிரயாசத்திற்குரிய பலனை கர்த்தர் மாத்திரமே உங்களுக்கு கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலையிலே தனித்து அவருடைய சமூகத்திலே குடும்பமாய் உங்களுடைய வாழ்க்கைக்காக நிற்கிறீர்கள். அதை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயமாய் நீங்கள் விரும்பின எல்லா ஆசீர்வாதத்தையும் மேலான ஐஸ்வர்யத்தையும் உங்கள் வாழ்க்கையில விளையச் செய்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தையும் மேன்மையையும் சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் விளையச் செய்கிற தெய்வம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளப்பா 100 மடங்கு பலனை அனுபவிக்கட்டும். ஈசாக்கு விதை விதைத்தான், அதற்குரிய பலனை நீர் கொடுத்தீர். பிள்ளைகள் இந்த வாழ்க்கையிலே எதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் விதைக்கிறார்களோ அதற்குரிய பலனை நீங்க கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.